வணக்கம், இது நம்ம சேனல் ஆல் ஃப்ளேவர்ஸ் கிச்சன். பேன்கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1 கப் மைதா, 1 முட்டை, 1/4 கப் சர்க்கரை, 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 கப் பால், 1 சிட்டிகை உப்பு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். இப்போ ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சிக்கலாம். நாம் எடுத்து வச்சிருக்கிற 1/2 கப் பால். பால் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இறக்கிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். பவுலில் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி விஸ்கு வச்சு கலக்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்பூனாட்டையும் கலக்கிக்கலாம். நல்லா நுர பொங்க கலக்கிக்கணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் பவுடர் பண்ணி வச்சுருக்கிற 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை பவுடர் பண்ணால் தான் சீக்கிரம் கரையும். இது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இப்போ இதில் காய்ச்சி ஆற வச்சிருக்கிற பால் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். இது வாசத்துக்காக தான் சேர்க்குறோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் சால்ட். பேக்கிங் பவுடர் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போதான் பேன்கேக் நல்லா ஃப்ளஃபியாக வரும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் கலந்துக்கலாம். மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேன்கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். தோசைகளில் கொஞ்சமாக வெண்ணெய் தடவிக்கலாம். இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற 1 கரண்டி மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே விட்டுறலாம். எதுவும் தேய்க்க தேவையில்லை. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். இதை 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ இது வெந்து மேலே இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் வரட்டும். இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் வந்ததும் இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு இது ஒரு 2 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான பேன்கேக் ரெடி. பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. நீங்களே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.